ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை தான். சளிக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட சேனலில் நான் போட்டுக்கிட்டு தான் வரேன். இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த கோடை காலத்தில் பிடிக்கிற சளி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே, என்ன மெடிசன் கொடுத்தாலும் போக மாட்டுது. அதுவும் இல்லாமல் சேவல் கோழி சாதாரணமாக சளி பிடிச்சா சேவல் கோழிக்கு டல் ஆகிடும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோடையில் பிடிக்கிற சளி வந்து சேவல் கோழிங்க ஆக்டிவாக தான் இருக்குது. நல்லா இறை எடுக்குது, நல்லா சுற்றுது வத்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கரா எடுத்து சேவல் கோழியை கையில் வச்சாலே கர கர கரன்னு சவுண்டு கேட்குது. கூவும் போது கடைசியாக சவுண்டு ஒரு மாதிரி வருது. இது எல்லாமே வந்து இந்த கரா ஃபால்ட்டோடைய பிரச்சனை தான். ஸோ இந்த கோடை காலத்தில் வித்தியாசமாக பிடிக்குது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் மெடிசன் அதே தான், பட் நம்மளுடைய உணவு முறையில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பக்காவாக க்யூர் ஆகிடும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே கூட்டுக்குள்ளே இருக்கிற சேவலாக இருக்கட்டும், மேய்ச்சலில் இருக்கிற சேவலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 27 கோழிங்களுக்கு ஃபுல்லாகவே சளி பிடிச்சிருச்சு, கோழி சேவல் சேர்த்து. அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததில் கடைசியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது, கண்டுபிடிச்சது ஒரு விஷயம். அதை சேஞ்சஸ் பண்ண பக்காவா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சேவல் கோழிங்க சூப்பரா இருக்கு இப்போ. ஸோ இப்போ நம்ம நீங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் எடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் பிடிக்கிற சளி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது தவிர்த்து இன்னொரு பிரச்சனை வருது, இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சம்மர் சீசனில் அதிகமாக வரும் சேவல் கோழிங்களுக்கு. இதுக்கு வந்து என்ன பிரச்சனை, எதனால் வருது, இப்போ நம்ம மெடிசன் கொடுக்குறோன்னா அது என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக அந்த மருந்து கொடுத்து நம்ம அதை க்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது ஒரு வகை. அதுவும் இல்லாமல் அந்த வியாதி ஏன் வந்ததுன்னே தெரியாமல் நம்ம திரும்ப 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 அதுக்கு நம்ம மெடிசன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சுக்காவை பற்றியும் பார்த்துருவோம், அந்த கோடை காலத்தில் பிடிக்கிற சளியை பற்றியும் பார்த்துருவோம். இதுக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம பழக்க வழக்கத்துலேயும் சரி, ப்ளஸ் நம்ம அந்த உணவு முறையிலையும் சரி. ஸோ இது ரெண்டுத்துலேயும் சேஞ்சஸ் பண்ணி நம்ம மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வியாதி வராமல் இருக்கிறது. இதை வந்து நம்ம வீட்லேயே நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கு கியூர் பண்ணோம். இப்போ பக்காவாயிடுச்சு, திரும்பி வர்றதில்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சுக்காவை பார்த்துருவோம். நிறைய தம்பிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு சேவல் கோழிங்களுக்கு வந்து சுக்கா வந்துருச்சுண்ணே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலண்ணே அப்படின்றாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கா வந்துருச்சுன்னா இந்த மாதிரி காலையில் வந்து வெண்ணெய் கொடுங்க, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து லீவ் 52 இந்த லிவர் சம்மந்தப்பட்ட டானிக்கை கொடுங்க, பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சுக்கா வியாதிக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ரெடி ஆகுது, மீண்டும் அதே மாதிரி ஆகுது, நல்லா ரிக்கவரி ஆகி வரும். அதாவது கூட்டுக்குள்ளே வச்சு நம்ம இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு, ரிக்கவரி ஆகிடுது, பக்காவாக தெளிஞ்சு வருது. மீண்டும் நம்ம அதை வெளியே மேய்ச்சலில் விடும்போது மறுபடியும் வந்துடுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குளிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், துணி துவைக்கிற தண்ணியாக இருக்கட்டும், சாமான் தேய்க்கிற தண்ணியாக இருக்கட்டும், இது எல்லாமே போகிற காவா ஒன்று இருக்கும் அந்த வெளியில் பக்கம். அந்த தண்ணியை வந்து மேக்சிமம் 2 விதமாக வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு டேங்க் மாதிரி கட்டி அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதாவது நகர்ப்புறத்தில். இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தண்ணி அப்படியே வெளியே தான் போகும். அப்படியே இந்த வாழை மரம் பக்கம், தென்னை மரம் பக்கம் இந்த மாதிரி போயிடும். அப்படி போகும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சாமான் தைக்கிறதுக்கு, பாத்திரங்கள் விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சோப்பு பயன்படுத்துவோம். அந்த சோப்பில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் சுண்ணாம்பு. ஓகேவா, ஒன்று. ரெண்டாவது, நம்ம துணி வாஷ் பண்ணுறோம், மிஷின்லேயே வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேண்ட் வாஷாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சில டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம், சோப்பு யூஸ் பண்ணுவோம்.
அது இல்லாமல் சில லிக்யூடு யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல், அதில் சுண்ணாம்பு கலந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம குளிக்கிற தண்ணி நாமளும் சோப்பு போட்டு தான் குளிப்போம், ஷாம்பு போட்டு குளிப்போம், அதுலேயும் கெமிக்கல் இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த தண்ணியில் கலந்து வெளியே போய் அந்த தண்ணியில் ஒரு இடத்துல குட்டையாக நிற்கும் போது அதை சேவல் கோழிங்க குடிக்கும்போது என்ன ஆகணும், அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் அந்த சோப்பில் இருக்கிற சுண்ணாம்பு உடலுக்குள்ளே போய் அந்த குடலை வந்து புண்ணாக்கிடுது. இதுதான் மெயின் ரீசன். புண்ணாக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாகவே சேவல் கோழிங்களை சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணி அந்த என்ன உள்ளுக்குள்ள எரிச்சல் இருக்கும். எந்நேரம் பார்த்தீங்கன்னா தம்முலே நிற்கும் சேவல் கோழிங்க. சரி வெயில் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைப்போம், அது கிடையாது. வயிற்றுக்குள்ள இருக்கிற ரணத்தோட எரிச்சல் அது. அந்த ரணம் அதிகமாகி லிவர் கெட்டு போய் குடல் கெட்டு போய் மோஷன் வந்து போகாது, மோஷனே போகாது. ஏன்னா உணவு எடுத்தா தானே மோஷன் போகிறதுக்கு, அந்த அளவுக்கு ஆகி சுக்கால விழுந்துடும். இதுதான் வந்து அதோட மெயின் ரீசன். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டாண்ட இருக்கு அப்படின்னும் போது அந்த தண்ணியை குடிக்க விடாமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேவல் கோழிகளை 100% நீங்கள் பாதுகாக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த சுக்கா வர்றதுக்கான இப்போ இந்த ரீசெண்டாக நம்ம பார்த்தது. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை. சளி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்து இந்த கோடை காலத்தில் உடனடியாக வந்துடும் பாடி ஹீட்டுக்கு. அப்படி சளி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அமாக்சிலின் கொடுப்போம். ஓகே, சில பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெடிசன் வந்து இது ஆகும், கேட்கும். சிலர் நாட்டு மருந்து யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஆங்கில மருத்துவமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கில மருத்துவத்தில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது சளிக்கு. அஜித்ரால் போடலாம், அமாக்சிலின் போடலாம். இது இல்லாமல் இன்னொரு சில மெடிசன்ஸ் இருக்குது, மெரிகுயின் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெடிசன்ஸ் வந்து கை கொடுக்கும். அந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். கோடை காலத்தில் கேழ்வரகு வைக்காதீங்க. அதாவது கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ராகி, இன்னொரு ஊரில் ஒரு சில பேரில் சொல்லுவாங்க. இந்த கேழ்வரகு வந்து வைக்காதீங்க. ஏன்னா கேழ்வரகை வந்து நீங்கள் கூழாக குடிக்கும்போது தான் அது வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கும். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதை விட உடல் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. பயங்கரமாக ஹீட் ஆகிடும், குயிக்காக சளி பிடிச்சிரும். நீங்கள் இன்றைக்கி வைப்பீங்கன்னா நாளைக்கே சளி பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அதை நம்ம கூழாக குடிக்கும்போது மட்டும்தான் குளிர்ச்சி. தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது பயங்கர ஹீட் அது. ஓகேங்களா? நான் வந்து மேக்ஸிமம் அது வைக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் கம்பு, நீங்கள் எப்பயும் கொடுக்குற மாதிரி கம்பு குடிக்கிறீங்களா, இல்லை அரிசி கொடுக்குறீங்களா, இல்லை என்ன தானியம் கொடுக்குறீங்களா, எது வேணாலும் கொடுங்க. பட் 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஊற வச்சு கொடுப்பாங்க, தவறு இல்லை. பட் இந்த கோடை காலத்தில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலே அதுதான் மெயினாக சளி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பை வந்து தூவி விடுவாங்க தரையில், மேய்ச்சலில். ஏன்னா நிறைய இடம் இருக்கும், கழனி காடு இருக்கும், கோழிக்கு சேவலுங்க அதுலேயே ஆல்மோஸ்ட் மேய்ஞ்சிரும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம கூட்டில் இருக்கிற சேவலுக்கு வந்து தரையில் போட முடியாது. நம்ம வந்து ஒரு மக்குலேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ வைக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வைக்க முடியாது. ஊற வச்சு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்க சொல்லும். அது குத்தி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பு, நிறைய கம்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து மூக்கில் ஏறிடும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து அதை ஊற வச்சு வைக்கிறது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக ஊற வச்சு வைக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கம்பை வந்து ஜஸ்ட் கழுவிடுங்க, கழுவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சு பாருங்கள், சளியே பிடிக்காது. இப்போது நீங்கள் 1 ஹவர் இல்லை ½ அன் ஹவருக்கு மேலே ஊற வைக்கிறீங்க, வச்சுட்டு நீங்கள் சேவல் கோழிகள் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நீர் எல்லாம் அந்த கம்பு உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டு சாப்பிடும்போது அந்த நீர் சத்தோட பிரச்சனையினால தான் அதுக்கு வந்து சளி பிடிக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கம்பு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் மட்டும் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் சளி பிடிக்காது, நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் இந்த சம்மர் சீசனில். சரி, இன்கேஸ் சளி பிடிச்சிருக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான், கீழே வீடியோலேயே போடுறேன் பாருங்கள். அமாக்சிலின் வாங்கி வச்சுப்பேன் எப்போவுமே. வாங்கி வச்சுட்டு ஒரு அட்டை வாங்கி வச்சுட்டு அதோட அந்த கேப் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடுவேன். இங்கிலீஷ் மெடிசன் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்சூல் மாதிரி இருக்கும் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற பவுடரை மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே. வச்சுட்டு ஒரு சேவல் கோழிகளுக்கு, நல்லா வளர்ந்த சேவல் கோழிகளுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா
இப்படி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு சிட்டிக்கை. இந்த 2 விரல் சேர்ந்து எடுக்கிறது தான் ஒரு சிட்டிக்கை. இந்த மாதிரி 2 சிட்டிக்கை எடுத்து ஒரு சேவல் கோழிங்களை, சளி பிடிச்ச சேவல் கோழிகளுக்கு முதல்ல ரெக்கை போட்டு எடுத்துருவேன். ரெக்கை போடுறேன்னு சொல்லிட்டு சளி, தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் எடுக்க சொல்லிட்டு 4-5 வாட்டிலாம் போடக்கூடாது. 1 வாட்டி இல்லை 2 வாட்டி போடுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் போட்டு சுற்றி எடுத்தீங்கன்னா தொண்டெல்லாம் புண்ணாயிடும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. 1 வாட்டி போட்டு எடுத்தாலே போதும், தட்டி எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமாக்சிலின் 2 சிட்டிக்கை போடுங்க போதும். போட்டுட்டு ஹாட் வாட்டரில் தான் கொடுக்கணும். கொடுத்து மிக்ஸ் பண்ணி, நான் வந்து பாலாடையில் தான் கொடுப்பேன். கொடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுட்டு மறுநாளே பாருங்கள் பக்காவே க்யூர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சேவல் கோழிங்களுக்கு சளி பிடிச்சாலே இதுதான் பண்ணுறது. திரும்ப பிடிக்குதுன்னும் போது நம்ம உணவு முறையில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஒரு சிலர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன அமாக்சிலின் நான் கொடுத்து பார்த்துட்டேன், அஜித்ராலும் கொடுத்து பார்த்துட்டேன், மெரிகுயினும் கொடுத்து பார்த்துட்டேன், சிப்ளாக்ஸும் கொடுத்து பார்த்துட்டேன், எனக்கு வந்து சரிப்பட்டு வரலண்ணே, என்ன கொடுத்தாலும் சளி மீண்டும் வருது அப்படின்றதுக்கு ரீசன் நீங்கள் உணவு முறையை மாற்றணும்னு சொல்லிட்டேன். உணவு முறையும் மாற்றிட்டீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வேற இதுக்கப்புறம் ஒரு மெடிசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் கொடுத்தேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெடிசனை நான் இதில் போடுறேன், கீழே வரும் பாருங்கள். இதுதான் அந்த மெடிசன். சேம் அதே அமாக்சிலின் பொட்டாசியம் அதோட காம்பினேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வாங்கும்போது இதோட ரேட் வந்து 67 நினைக்கிறேன். மெயினாக நீங்கள் ஒரு மெடிசனை வாங்கும்போது ஒரு ஆங்கில மருந்து அதை எப்போ நீங்கள் வாங்கினாலும் ஒரு ஆங்கில மெடிசன் வாங்கும்போது அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டை கம்பல்சரி பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு இந்த மெடிசன் உள்ளே எப்படி இருக்கிறது நான் காட்டுறேன், ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ லிக்விடாவோ டானிக் மாதிரியோ இல்லை வேறு மாதிரியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பவுடர் ஃபார்மேட் தான். இந்த பவுடரை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சிட்டிக்கை மாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் 2 சிட்டிக்கை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த கேப்லேயே கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக பாலாடையில் போட்டு கொடுத்தாலும் சரி, கொடுத்து விட்டிங்கன்னா இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான சளிக்கான மெடிசன் அது. இதுதான் ஒரு சேவல் கோழிங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, சளி வந்து உடனடியாக போயிடுது. இதை வந்து நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன், பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கோழிங்களுக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை இருந்தது. இப்போ எல்லாத்துக்குமே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ நான் மெடிசன் கொடுத்த அதே பொட்டைங்களை நான் மீண்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. அதுக்கான ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா இந்த மெடிசன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம வாயால் சொல்லிட முடியாது. அது இல்லாமல் ஏதோ ஒரு குரூப்பில் பார்த்து அந்த கேள்வி நாணத்துலேயே நம்ம ஒரு வீடியோ போட்டுற முடியாது. ஏதோ வியூஸ் வரணும், நிறைய பேர் லைக் பண்ணணும், வியூஸ் நிறைய போகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏதோ சும்மா ஒரு குரூப்பில் கேள்விப்பட்டதோ இல்லை யாரோ சொன்னதையோ நம்ம போட்டுறக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு பர்ஃபெக்டாக கை கொடுத்துருச்சு, சேவல் கோழிங்க நல்லா வந்துருச்சு அப்படின்னும் போது அதை நம்ம இன்னொரு 10 பேருக்கு கடத்தலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் இதுக்கும் நம்ம மெடிசனை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ரெக்கவரியும் ஆகி போச்சு. அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உணவு முறையிலையும் மெடிசன்லையும் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, உணவு முறையில் மாற்றம் பண்ணாலே போதும், மெடிசன்ஸ் உங்களுக்கு பக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் உணவு வந்து திரும்ப நான் கோல்டாக வர உணவே கொடுத்துன்னு இருக்கேன், பட் மெடிசனும் அதே தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். பட் ஆனால் அந்த மெடிசன் மேலே நம்ம பழி போடக்கூடாது. ஆனால் இந்த மெடிசன் வேஸ்ட்டுன்னு, இந்த மெடிசன் கொடுத்து ஒருத்தருக்கு சரியாகுது, இன்னொருத்தருக்கு ஏன் சரியாகலை அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வரும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டான முறையில் கொடுக்கல. இப்போ நமக்கே சளி பிடிச்சிச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தயிர் சாதத்தை அவாய்ட் பண்ணிவிடுவோம், ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறோம், ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம். எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு என்னென்ன சாப்பிடணுன்றதை டாக்டர் சொல்லிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம மெடிசன் சாப்பிடும்போது தான் அதுக்கான வேலைப்பாடு கரெக்டாக நடக்கும். நம்ம வந்து சேவல் கோழிங்களுக்கு மெடிசனையும் கரெக்டாக கொடுத்துட்டு தவறான உணவையும் கொடுத்துட்டு மீண்டும் சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் முறை. இதை ஃபாலோ பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.